ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் இது வந்து ஒரு வதந்தி மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. பட் இதை பற்றி எனக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் பேசலாம், பட் கிளியராக பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் லாங் வீடியோ எடுத்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினா, இஞ்சி இதெல்லாம் வந்து அரைச்சி குடிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. ஏன் அப்படின்னா, அது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 வருஷமாக என்னோட லைஃப்பில் வந்து நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அதை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால நிறைய பெனிஃபிட் வந்து நான் வந்து அடைஞ்சிருக்கேன்னு தான் சொல்லணும். அதை வந்து இப்போ தப்பாக எல்லாரும் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது வந்து ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க்னே நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதை குடித்தா வந்து பிபி கம்மியாயிடுது, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா, டெய்லியும் குடித்தாதான் அப்படி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டும் என்ன ஆகிட்டுனா, இப்போ வந்து அந்த ஜூஸ் குடித்தாலே வந்து என்னென்னா நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதனால் அது குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறப்ப. எந்த ஒரு பொருளுமேங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் வந்து நமக்கு சொன்னது தான். நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அவங்க சொல்கிறவங்க டீட்டெயில்டாக தான் சொல்கிறாங்க, நீங்கள் டெய்லியும் எடுத்துக்காதீங்க, அந்த மாதிரி அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு நாள் குடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நெல்லிக்காய் தான் எடுத்துக்கணும், 10 கருவேப்பிலை எடுத்துக்கணும், இலை 10 புதினா இலை எடுத்துக்கணும், அதை அடித்து நம்ம குடிக்கணும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதனால வந்து அது ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க்னே நான் சொல்லுவேன். அதனால ஹேர் ஃபால் வந்து குறையும், நல்லா ஹேர் வந்து க்ரோத் ஆகும். அப்புறம் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப டீடாக்ஸ் பண்ண, நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற கழிவெல்லாம் வெளியாக்குறதுக்கு, அப்புறம் வந்து இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிக்கிறதுக்கு. என்னோட பையனுக்கு நான் வந்து அவனுக்கு 2 வயசுலேயே இந்த ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவனோட இம்யூனிட்டி பூஸ்டிங் வந்து நல்லாவே இருக்கும், அவன் நல்லா குடிப்பான். என்ன அப்படின்னா, அந்த வீடியோஸில் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நீங்கள் 7 நாள், வாரத்தில் 7 நாளுமே வந்து என்னென்னா அந்த ஜூஸை குடிக்கக்கூடாது தான். என்னோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் அந்த ஜூஸை பற்றி சொல்லியிருக்கப்ப, வாரத்தில் 3 நாள் குடிங்க அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தாங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன அப்படின்னா, இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு இது பரவிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஜூஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து இது வந்து ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்கிறதுக்குன்னு ஒரு ஜூஸ் இருக்குது. அப்புறம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாத்தையுமே ஒரு 7 நாள் 7 குட்டி குட்டி பாட்டில் வாங்கி அதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி காலையில் எடுத்து ஈஸியாக குடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு பரவிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு ஜூஸுமே நீங்கள் வாரத்தில் 7 நாள் குடிக்கவே கூடாதுங்க. வாரத்தில் 3 நாள் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிறீங்கன்னா, இன்னொரு வாரத்தில் 3 நாள் வந்து என்னென்னா அந்த க்ளோவிங் ஸ்கின்னுக்கான ஜூஸ் குடிங்க. ஒரு நாள் எதுவுமே குடிக்காதீங்க, அந்த மாதிரி நம்ம உடம்பை போடுங்க. டெய்லியும் குடிக்காதீங்க. ஆனால் வந்து டெய்லியும் குடித்தா ஏதாவது வந்து டெய்லி குடித்தோம் அப்படின்னா ஏதாவது உடம்புக்கு ப்ராப்ளம் வரும், சம் இஷ்யூஸ் அவங்க சொல்கிறாப்புல. அந்த பிபி வந்து குறையிறது, அதுக்கப்புறம் வந்து கல் வந்து வர்றது அப்படிங்கிறது. அதனால வந்து வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஆர்த்தே நாள் போய் கேட்டுக்கோங்க, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. எனக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்க அந்த யூடியூப் அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் சொல்கிறவங்களும் வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கோங்க, எல்லா நாளும் எடுத்துக்காதீங்க, எல்லா நாளும் எடுத்துக்கிட்டதுனால தான் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னு. பட் நமக்கு வந்து அந்த எல்லா நாளும் எடுத்துக்காதீங்க, 3 நாள் எடுத்துக்கங்கிறது நம்ம காதில் விழுவாது. நம்ம மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, அந்த ஜூஸ் இனிமேல் குடிக்கக்கூடாது, அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து கெடுதலாக கொடுக்கும், பிபியை குறைச்சிடும், கல் வந்து உருவாக்கி விட்டுரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் எல்லாருக்குமே வந்துட்டு, நம்ம நல்லதாகவே ஒன்று சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான டாக்டரை பார்க்கணும். பார்த்து அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறவங்க வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, சுகர் அந்த மாதிரி இதுக்கு நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு தடவை டாக்டர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி நான் டெய்லி எடுத்துக்கலாமா, அது என் உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் குடிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு நானும் குடிக்கிறேன்னு குடிக்காதீங்க. அவங்க உடம்பு வேற, உங்கள் உடம்பு வேற, அவங்களுக்கு ஒத்துக்கும், நமக்கு ஒத்துக்காது. அதனால வந்து என்னன்னா, இது வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நமக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், எல்லாமே ரொம்ப பசங்களுக்கு நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், அடிக்கடி சளி பிடிக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதனால வந்து இந்த தாட்டை இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஜூஸால் நான் ஒரு 2 வருஷமாக அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டை வந்து எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஷேர் ஆகும், ரீச் ஆகும்னு எனக்கு தெரியலை. பட் வந்து வாரத்தில் 7 நாளும் குடிக்காதீங்க. எந்த ஒரு ஜூஸ் நல்ல ஜூஸாகவே இருந்தாலும் வாரத்தில் 7 நாள் டெய்லி குடிக்காதீங்க.
அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் ஒரு 3 நாள் அந்த மாதிரி குடிங்க. ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். டெய்லி குடித்தாதான் அந்த பிரச்சனை, வாரத்தில் 3 நாள் குடித்தா அந்த பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து நல்ல பொருளாக இருந்தாலுமே அளவோடு எடுத்துக்கணும். ஒரு ஆளுக்கு இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், நான் இதன் குட்டி ஹஸ்பண்ட் 3 பேர்னா ஒரு நாளைக்கு போடுறோன்னா 3 நெல்லிக்காய் எடுத்துப்போம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா, அவ்வளோதான் எடுத்துப்பேன். குவான்டிட்டி அதிகமாக நல்ல பொருளாகவும் இருந்தாலுமே அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாது. போட்டு அரைச்சி அதில் நிறைய தண்ணி ஊற்றி நாங்கள் ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் குடிப்போம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு பொருளுமே அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா கெடுதல் தான். அதனால் வந்து இப்போ நிறைய பேருக்கு மைண்ட் செட் வந்து இது வந்து ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. தயவுசெய்து வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மேஜிக்கல் ஜூஸ் தான். அதனால் எதாக இருந்தாலும் அளவோடு எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.